இந்த ராகுல் காந்தின்றவரு நேர பிரதமர் வீட்டு வாசல்ல போய் படுத்துக்கிட்டு அங்க கூட்டத்தை எல்லாம் கூட்டி பிரதமர் வீட்டுக்குள்ள போய் அடிங்கடான்ற ரேஞ்சுக்கு போராட்டம் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்திய சரித்திரத்திலேயே ஒரு பிரதமருடைய வீட்டை போக்கஸ் பண்ணி, ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டை போக்கஸ் பண்ணி இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. இது என்ன கேவலமான ஒரு செயல். இப்ப இந்த நீட் வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் அவர் பேத்தியா இருந்தா கூட சீட்டு கொடுக்க முடியாது. தயாநிதி மாறனே சொல்றான்ல, என் பொண்ணுக்கே சீட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீட் எக்ஸாம வச்சு அரசாங்கமே ஃபில் பண்ணி தான் அனுப்பும், இந்த ஸ்டூடெண்ட் தான் அனுப்பணும்னு சொல்லி. உன் காலேஜ் பிரைவேட் காலேஜா இருந்தா கூட சீட்டை நீ கொடுக்க முடியாது. அப்ப அந்த 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்க முடியாதா? முடிஞ்ச கதை. இதுக்கு முன்னாடி நம்மள காங்கிரஸ் ஆட்சி பண்ண பாத்தீங்களா, அந்த டயத்துல 2004 பேப்பர் லீக் ஆயிருக்கு, 2006, 2007, 2008, 2011, 2012, 13, 14 இன்னொரு தடவை. அப்ப 12 தடவைக்கு மேல காங்கிரஸ்காரன் ஆட்சி பண்ணும்போது பேப்பர் லீக் ஆயிருக்குது. ஒவ்வொரு தடவை பேப்பர் லீக் ஆகும் போதும் எவனாச்சும் ஒருத்தன் கோர்ட்ல போய் கேஸ போட்டு, அப்புறம் கோர்ட்ல வந்து அந்த கேஸை விசாரிச்சு ஆமா பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை ஒரு இஷ்யூ ஆக்குவானுங்க. எந்த அமைச்சரும் பதவி விலகுனது கிடையாது. ஆமா, அது மாத்திரம் கிடையாது. அவங்க தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்து முடிஞ்சு 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, தீர்ப்பு சொல்லுவானுங்க. அப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா இந்த வட்டம் என்ன நடந்ததுன்றத கிளியரா பார்ப்போம். இல்ல, நாடாளுமன்றத்துல அதை நாங்க பேச தயாரா இருக்கும்ன்றதையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த நாடாளுமன்றத்துல கோஷம் போடுறாங்க, அவையை நடத்த விடாம சதி பண்றாங்க. சார், இவன் வந்து வெள்ளக்கார பயல்களுடைய கூலி. இவனுடைய நோக்கம் இந்தியாவை எப்படியாவது பிரச்சனை பண்ணணும். இந்த பிரதமர் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரிய முதலைகள் சொல்றதை கேட்க மாட்டேன்றாரு. அரசாங்கம் அந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கல சார். அரசாங்கம் நல்ல அரசாங்கம், அதனாலதான் உன் கருத்துக்களை சொல்லுப்பா அப்படின்னு விட்டுட்டு இருக்கு. இதே இந்திரா காந்தி அரசாங்கம் இருந்துச்சுன்னா உள்ள தூக்கி போட்டு மிதி மிதிச்சுக்கும். அந்த தீவிரவாத சிந்தனைகளோட பங்களாதேஷ்ல இருந்து ஆதரவு எல்லாருலயும் வந்துருங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில பெரிய கூட்டம் சேர்ந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல ஆல்மோஸ்ட் 80% பேரு பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரனுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். டெல்லியில கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக ஒரு போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு புதுசாக கிளம்பி வராங்க. நீட் பேப்பர் லீக்குக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக வந்து மிகப்பெரிய அளவில் வன்முறைகள், இந்த சம்பவங்கள்லாம் சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோக்களும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்யணும்ன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இப்போ இதே சேனலில் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சபட்டேஜ் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி. பழைய வீடியோஸ் இருக்குது, யாரும் வேணும்னா அந்த சேனலில் பழைய வீடியோ எடுத்து பார்க்கலாம். அதில் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். இந்த மாதிரி மோடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்தியாவுமே ஒரு போர் சூழலில் தான் இருக்குது. பாகிஸ்தான் ஏற்கனவே உள்நாட்டு கலவரங்களில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனு, இஸ்ரேல் ஈரானு, அது ஒரு பக்கமாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது. அமெரிக்கா வந்து அவனுடைய டாலருக்காக ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். சைனாக்காரன் இந்த சைடு வந்து ஸ்ட்ரீட் ஆஃப் மலாக்காவில் அவன் போரை உருவாக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில் இந்தியா வந்து எதுக்கும் கட்டுப்படாத ஒரு ஆளாக, யாரு கூடயும் போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் பெரிய நாடுகளுக்கு ஆயுதம் செய்கிற நாடாகவும் மாறிடுச்சு. இப்போ மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா இந்த பலமான பொசிஷனுக்கு வந்திருக்கு. தானே வந்து ஆயுதம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலுக்கு ஆயுதம் செஞ்சு கொடுக்குற பொசிஷனில் இருக்குது. இந்தியா முன்னேறிக்கிட்டே இருக்குது. உலகம் ஃபுல்லாக பொருளாதார சீரழிவும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கும்போது இந்தியா எதுலேயுமே அடிபணிய மாட்டேங்குது. அப்போ பிரதமர் மோடியை வந்து ஏதாவது ஒரு வகையில் அடிபணிய வைக்கிறதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து சைனாவில் உள்ள சில பேர் வந்து பேசுனதை நம்ம வெளிப்படையாகவே பார்த்தோம். இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ அந்த சம்பவங்களை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறந்துடக்கூடாது. இப்போ இவனோ ஒரு ஆள் வந்திருக்கான் பாருங்க, இந்த போராட்டம் பண்றேன் அது அவன் அமெரிக்கால இருந்து தானே வந்திருக்கிறான். சோனம் இல்லைங்க, இங்க ஒருத்தன் அந்த பையன் ஒருத்தன் அமெரிக்கால இருந்து இது பண்ணிட்டு வந்தவன் தானே. அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சின்ன பையன் அங்க இருந்தா வந்தான். அவன் அங்க இருந்தானே வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சான்.
அவன் தான் ஃபர்ஸ்ட் ஐடியா அவன் தான் ஆரம்பிச்சவன். அப்ப அவன் வந்து அதை ஆரம்பிச்சுட்டு அவன் அப்பயே போட்டான், நான் வந்து வரப்போறேன், எனக்கு இங்க வந்து ஏர்போர்ட்ல வச்சு கைது பண்ணாங்க அவரு. இல்ல கைது பண்ணல, அவன் வர்றான், வந்த உடனே நம்மளுடைய பிரதமர் வந்து அவன் எங்க போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அங்க போய் போராட்டம் பண்ணிக்கிட்டோன்னு விட்டார். இது ஆக்சுவலா நானே வந்து என்னன்னு சொல்லுவேன்னா, பிரதமர்கிட்ட நீங்க ரொம்ப டெமோக்ரஸி கொடுக்குறீங்க, இதே சைனாவோ ரஷ்யாவோ இருந்திருந்தா அவன் வந்து இறங்கும் போதே அவனை பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. இங்க வந்து நம்ம டெமோக்ரஸி மக்களாட்சின்னு நம்ம நினைக்கிறனால என்ன பண்ணணும், சரி வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் ஜந்தர் மந்தர்ல எனக்கு இடம் வேணும், நான் போராட போறேன், உனக்கு இடம் கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன், நீ போராடினா போராடிக்கணும் பிரதமர் விட்டார். ஃபர்ஸ்ட் பிரதமர் எல்லாருமே வந்து இவர் வந்து சர்வாதிகாரி அது இதுன்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே சர்வாதிகாரம் பண்ண அவர் பிரதமரா இருந்திருந்தா அந்த பயலை உள்ள விட்டுருக்க மாட்டார். உள்ள விட்டு நீ போராட்டம் பண்ணா பண்ணிக்கோன்ட்டார். அப்புறம் அந்த வான்சுக்குன்ற ஆளை கூட்டு வந்து நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா, இது அவன் இந்த பையன் வந்தான்ல ஒருத்தன், இவன் ஏற்கனவே வந்து இந்த ஐடி விங்ல வேலை பார்த்திருக்கானா, எதுனா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குல்ல, அந்த விளக்குமாறு வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்தான்ல, அவன் பேர் என்னங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி. அப்ப அந்த அம்மா ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே ஐடி விங்ல வேலை பார்த்தவனா இந்த பையன். சோ அவன் வந்து அந்த ஐடி விங்ல வேலை பார்த்தவன். இப்ப அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு உருவாக்கிட்டு இங்க கொண்டு வந்து ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணான். அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பையன் அவன் பின்னாடி இல்ல, அவன் மேடையில உட்காந்துருந்தான். வேணும் அந்த வான்சுக்குன்ற ஆளு வந்து சாப்பிடாம உட்காந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தான். அப்ப முன்னாடி எல்லாம் ஸ்கேட்டிங் விளையாண்டுக்கிட்டு இருந்தானுங்க, யாருமே இல்லை. அந்த பழைய வீடியோ எல்லாம் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றானுங்க, மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் இருக்கான்ல, இந்த யாதவ் கட்சி, சமாஜ்வாதி பார்ட்டி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுக்காரன், இப்படி மத்த கட்சிக்காரன் எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்றான். சேர்ந்துட்டு என்ன பண்றான், நாங்க வந்து எங்க கட்சி இளைஞர்களை இதுகளை எல்லாம் அனுப்புறோம், போராட்டத்தை பெருசாக்கும்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரங்க எல்லாம் அவங்க ஆளுகளை அனுப்புறானுங்க. இவரை வான்சுக்கு வந்து 18 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, இப்படியே விட்டோம்னா செத்து போயிடுவாருன்னு சொல்லி அவரை பிடிச்ச ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போடுறாங்க. போட்டோன்னா இவங்க வந்து பெரிய பிரச்சனையை பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்து பாட்டம் கட்டி ஆடுறானுங்க. அங்க வந்து யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியே தெரியல, அவங்க எல்லாம் பார்த்தா ஆளுங்க பெரிய ஆளுங்க மாதிரி தான் இருக்கானுங்க. எதுவும் உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு 5% ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பானுங்க மேக்சிமம். போராட்டத்துல நேபாள மாத்துவோம், அது இதுன்ற நேபாள மாத்துவோன்றான், பிரதமரை கொலை செய்யணும்ன்றான், என்னென்ன அக்கிரம வேலைகள் பார்க்க முடியுமோ பாக்குறான், கல்லை விட்டு எரிஞ்சிருக்கிறான், ஒரு லாரி ஃபுல்லா கல்லை கொண்டு வந்து போராட்டக்காரர்கள் கையில கொடுத்து போலீஸ்காரன் அடிக்க சொல்லியிருக்கான். 108 போலீஸ்காரங்க பெரிய லெவல்ல காயப்பட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கிறாங்க. சோ ஒரு கலவர பூமியா ஆக்கிட்டு இருக்கிறான். இது பேசிக்கா இந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறாப்புல, ராகுல் காந்தின்றவரு நேர பிரதமர் வீட்டு வாசல்ல போய் படுத்துக்கிட்டு அங்க கூட்டத்தை எல்லாம் கூட்டி பிரதமர் வீட்டுக்குள்ள போய் அடிங்கடான்ற ரேஞ்சுக்கு போராட்டம் பண்றாரு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த பங்களாதேஷ்ல போராட்டம், நேபாள்ல போராட்டம், இல்ல ஸ்ரீலங்கால உள்ள போராட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தலைவர்களுடைய வீடுகளை குறி வச்சுதான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. அப்ப இந்த ஆளு ராகுல் காந்தி என்ன பண்றாப்புலன்னா, பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காடுறான். இது வந்து ராகுல் காந்தின்ற ஒரு மனுஷனுக்கு பண்ண தகுதியற்ற ஒரு செயலை செஞ்சிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி இந்திய சரித்திரத்திலேயே ஒரு பிரதமருடைய வீட்டை போக்கஸ் பண்ணி, ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டை போக்கஸ் பண்ணி இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. இது என்ன கேவலமான ஒரு செயல். அப்ப வீட்டுக்கு முன்னாடி போய் வீட்டு கதவோட இந்த கூட்டத்தை கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வீட்டு கதவோடன்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து இவங்களை மோட்டிவேட் பண்ணி முன்னாடி போய் நிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவங்க கலவரம் நடந்திருக்கே, உங்க பாட்டி இறந்து போகும்போது அப்ப சீக்குகள் எல்லாம் கொண்டாங்க பாத்தீங்களா, ஒரு கலவரம் நடந்ததுல. அப்ப யாராவது அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நின்று போராடினாங்களா? யாராவது அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒரு வேலை நடந்திருக்குதா? இவங்க ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா? கிடையாது. இது என்ன கெட்ட பழக்கம். அப்போ பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி, அதுவும் பிரதமர் அவர் ஒரு தனி மனிதரா, ஒரு நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் கூட்டத்தை சேர்த்து வீட்டு கதை உடைக்கிற மாதிரி உடைக்க சொன்னா அது என்ன பழக்கம்? அப்ப உண்மையிலே வீட்டு கதை உடைச்சிட்டு உள்ள போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க ஷூட் பண்ணிருப்பாங்களா இல்லையா? அப்படி ஷூட் பண்ணியிருந்தா இளைஞர்களை ஷூட் பண்ணிட்டாங்க ஊன்னு சொல்லி இது பண்றது இல்ல. பிரதமர் அவங்க இருந்து வேற வழி இல்ல, எதுக்குடா நம்ம இங்க இருந்து போயிருவோம்னு போயிருந்தா பிரதமர் பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லி நியூஸ் கொண்டு வரும். அப்ப அந்த நியூஸுக்காக தானே போயிருக்கிறாரு ராகுல் காந்தி. இது ராகுல் காந்தின்ற ஒரு மனுஷனுக்கு தகுதியா? ஒரு காந்தி குடும்பத்துல இருந்து வந்தவர் மாதிரியா பிஹேவ் பண்றாரு? அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு. வெள்ளக்காரனை போய் பாக்குறாரு, வெள்ளக்காரன் கூட கிடக்குறாரு. கரெக்டா அவன் சொல்றான், வெள்ளக்காரன் சொல்றான் நீ போ அப்படின்றான். கரெக்டா இத்தனை நாளா வராத ராகுல் காந்தி
கரெக்டா இந்த பிரச்சனை பெருசாகும் போது அங்கிருந்து வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. இப்ப அவன் எதிர்கட்சிக்காரனா இருக்கான், பேரனா கூட இருக்கான் பாத்தீங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால். அவன் கட்சிக்காரனே சொல்றான், ஏன்டா நாங்க இத்தனை நாளா உட்காந்து போராட்டத்தை இது பண்ணி இருக்கிறோம், போராட்டம் பீக்ல வர டயத்துல நீ முன்னாடி வந்து பேர் வாங்கிட்டு போறியான்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க. சரி, நாம வந்து சாதாரண மனுஷங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு, இது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நீட் எக்ஸாமுக்கு அகேன்ஸ்டா நடக்குது அப்படின்னு தமிழ்நாட்டுல சில பேர் நம்பிட்டு இருக்கான். நம்பிட்டு இருக்கிற மாத்திரம் இல்ல, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் மெட்ராஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் பண்றதுக்குன்னு டி நகர், சைதாப்பேட்டை போன்ற ஆமா கூட்டமா சேர்ந்து கத்திட்டு தர்றானுங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து சில பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துறாங்க. மெடிக்கல் காலேஜ்ல இந்த நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 200 ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பனா 400 கோடி ரூபாய், இன்னைக்கு வருஷம் ஆரம்பிச்சதுன்னா 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் மெடிக்கல் காலேஜ் ஓனருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 25 லட்சம் ரூபாய் வந்து டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அது ஒரு 250 கோடி ரூபாய் டியூஷன் ஃபீஸ் மாத்திரம் வருஷம் வருஷம் வந்துடும். அப்ப இந்த நீட் இல்லைன்னா மொத்தம் 650 கோடி ரூபாய் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனருக்கு பக்காவான வேட்டை. இது போக மற்ற ஃபீஸுகள்லாம் இருக்கு, அதை வச்சு சம்பளம் பிடிச்சி அதை நடத்திக்கலாம் காலேஜ. ஆனா இந்த 650 கோடி ரூபாய் சொலையா வரும், வருஷம் சொலையா அப்படியே வாழைப்பழ சொல்ல மாதிரி 650 கோடி ரூபாய் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனருக்கு வந்துட்டு இருந்தது. இப்ப இந்த நீட் வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் அவர் பேத்தியா இருந்தா கூட சீட்டு கொடுக்க முடியாது. தயாநிதி மாறனே சொல்றான்ல, என் பொண்ணுக்கே சீட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீட் எக்ஸாம வச்சு அரசாங்கமே ஃபில் பண்ணி தான் அனுப்பும், இந்த ஸ்டூடெண்ட் தான் அனுப்பணும்னு சொல்லி. உன் காலேஜ் பிரைவேட் காலேஜா இருந்தா கூட சீட்டை நீ கொடுக்க முடியாது. அப்ப அந்த 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்க முடியாதா? முடிஞ்ச கதை. அப்புறம் 25 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தான்ல தலைக்கு 1000 குழந்தைகளுக்கு, அதுவும் வாங்க முடியாது. ஏன்னா 5 லட்சம் ரூபாய் தான் நீ வந்து டியூஷன் ஃபீஸ் வாங்கணும்னு சட்டத்தை பட்டாப்புல மோடி. அப்ப அதுவும் போச்சா? அப்ப இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர்கள் எல்லாருமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். 650 கோடி ரூபாய் இன்னைக்கு வருஷம் ஆரம்பிச்சா சொலையா சம்பாரிச்சுட்டு இருந்த மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க காசு எல்லாம் போச்சேன்னு ரத்த கண்ணீர் வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு மெடிக்கல் காலேஜுக்கே இந்த மாதிரி மொத்தம் 400 மெடிக்கல் காலேஜ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. 400 மெடிக்கல் காலேஜ்னா மொத்தம் எவ்வளவுங்க காசு? ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வருஷம் ஆரம்பிச்சதுன்னா 650 கோடி ரூபாய் வருமானம் இருக்குது, கருப்பு பணம். சரியா, சொலையா. இப்ப ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 650 கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னா 400 மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. 400 மெடிக்கல் காலேஜுக்கு எத்தனைப்பா? எப்ப கால்குலேட் போடுங்கப்பா. 2,60,000 கோடி. 2,60,000 கோடி ஒரு வருஷத்துக்கு ஒரு எல்லா மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கும் கிடைக்கக்கூடிய லாபம். அப்ப இந்த 10 வருஷமா இந்த மோடி பண்ணனால எத்தனை லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் தம்பி இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு? 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. அப்ப 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டப்பட்டுட்டு இவங்க எல்லாம் சும்மா இருப்பானுங்களா? முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் நடத்துறவன் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு குடும்பத்தை சார்ந்தவனுங்க தான். இந்த நாடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 2 குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம் தான் அந்த ஸ்டேட்டையே கண்ட்ரோல் பண்ணும். இப்ப தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா இப்ப திமுக குடும்பம் ஒண்ணு இருக்குல்ல, மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ராஜீவ் காந்தி குடும்பம் ஒண்ணு இருக்கு பாருங்க, காந்தி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போங்க, ஆந்திரா, கர்நாடகா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 குடும்பம் இருக்கும். இந்த குடும்பங்கள் தான் அதை நடத்தும். இது வந்து ஒரு ஃபியூடல் லார்ட் சிஸ்டம் மாதிரி. மொத்தம் 60 குடும்பம் இருக்கு, மொத்தம் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ற குடும்பம். இந்த குடும்பங்கள் தான் மேக்ஸிமம் மெடிக்கல் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கும். இப்ப 20 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம். அவங்க எல்லாம் சும்மா இருப்பானுங்களா இந்த மோடி பண்ணனால? ஆனா ஏழைகளுக்கு எவ்வளவு பெரிய லாபம் பாருங்க. ஆனா அந்த ஏழை பசங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே பெருசா யோசிக்க மாட்டானுங்க. நமக்கு எவ்வளவு லாபம் இந்த அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்றதை யோசிக்கிற கூட இவங்க யோசிக்க மாட்டாங்க. மெடிக்கல் காலேஜ் ஓனர்கள்லாம் திணறிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நீட்டை கொண்டு வந்தனால நம்மளுக்கு சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனுங்க காசு செலவு பண்ணி அந்த பொண்ணு பாவம், அது வந்து இவங்களா கொண்டானுங்களா என்னன்னு கூட தெரியல, திருட்டு பயலுக. அந்த ஒரு குட்டி பாப்பாவா அது இது பண்ணிட்டு டிவியில போட்டு காமிச்சு இப்படி தற்கொலை பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு இந்த மக்கள் பாவம் அறிவை யோசிக்கக்கூடிய மக்கள் கிடையாது. அவங்க சினிமாக்காரி என்ன கலர் சேலை போட்டிருக்கான்றதுக்கு யோசிக்கிற அறிவு கூட, என்னடா இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டனால மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபாய் நஷ்டமாமேன்னு யோசிக்கிற அறிவு வேணும். கடவுள் அறிவை கொடுத்திருக்கான், எல்லாருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறான் கடவுள். கொஞ்சம் அந்த அறிவு கொடுத்த கடவுளுக்கு கொடுத்த அறிவை கொஞ்சம் பயன்படுத்தணும். நம்ம இந்த ஜிமிக்கு நல்லா இருக்குல்ல, இந்த சேலைக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்றதுக்காக அந்த அறிவை பயன்படுத்துறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சட்டம் போட்டனால இந்த மாற்றம் வருமா அப்படின்ற அறிவை அதுக்கும் பயன்படுத்தணும்.
அறிவு கொடுத்திருக்கான்ல இறைவன், அதை பயன்படுத்தணும். அப்பதான் தெரியும். இப்ப மெடிக்கல் காலேஜ் ஓனர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சிண்டிகேட் பண்ணி அவங்க பைசாவை கொடுத்து அவங்க ஒரு பக்கம் இந்த போராட்டத்தை கிளப்பிடான்றான். இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு மோடிக்கு அகேன்ஸ்டா இருக்கணும்ன்ற ஒரு கோஷ்டி அவனும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவனும் இந்த பிரச்சனையை பெருசாக்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த பிரச்சனை எப்படி கிளம்புச்சுன்றத நம்ம பார்ப்போம். கேட்டா இல்ல நீட் எக்ஸாமுக்கு ஒரு பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அந்த லீக் ஆன பேப்பர் சம்பந்தமா அமைச்சர் விலகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து முதல்ல ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்மள காங்கிரஸ்காரன் ஆட்சி பண்ண பாத்தீங்களா, அந்த டயத்துல 2004 பேப்பர் லீக் ஆயிருக்கு, 2006, 2007, 2008, 2011, 2012, 13, 14 இன்னொரு தடவை. அப்ப 12 தடவைக்கு மேல காங்கிரஸ்காரன் ஆட்சி பண்ணும் போது பேப்பர் லீக் ஆயிருக்குது. அது மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு அரசு இங்க திமுக ஆட்சி பண்ணும் போது எக்கச்சக்கமான தடவை பேப்பர் லீக் ஆகும் பல எக்ஸாம்களுக்கு, அது நமக்கே தெரியும். சரியா? ஆனா ஒவ்வொரு தடவை பேப்பர் லீக் ஆகும் போதும் எவனாச்சும் ஒருத்தன் கோர்ட்ல போய் கேஸ போட்டு அப்புறம் கோர்ட்ல வந்து அந்த கேஸை விசாரிச்சு ஆமா பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை ஒரு இஷ்யூ ஆக்குவானுங்க. எந்த அமைச்சரும் பதவி விலகுனது கிடையாது. ஆமா, அது மாத்திரம் கிடையாது. அவங்க தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்து முடிஞ்சு 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, தீர்ப்பு சொல்லுவானுங்க. அப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா இந்த வட்டம் என்ன நடந்ததுன்றத கிளியரா பார்ப்போம். அதாவது ராஜஸ்தான்ல ஒரு ஸ்கூல் வாத்தியார் நீட் பரீட்சை முடிஞ்சிடுச்சு, குழந்தைங்க எல்லாம் இந்தியா ஃபுல்லா நீட் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிடுதுங்க. இந்த ஸ்கூல் வாத்தியார் அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இப்ப இந்த மாதிரி நீட்டு பரீட்சை முடிஞ்சிடுச்சு, நீட்டு பரீட்சைக்கு வந்த கொஸ்டின் பேப்பரு நான் என் கையில வச்சிருக்கிறேன். ஆனா நீட்டு பரீட்சைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்ல வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு வந்திருக்கு, டெலகிராம்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்தது. அதுல ஒரு டியூஷன் சென்டர், ஒரு கோச்சிங் சென்டர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்தது. அதுல 108 கேள்விகள் வந்திருக்குது. அந்த கேள்விகளும் அது கீழே உள்ள சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு போட்டிருப்பான்ல, அதுவும் பெர்ஃபெக்ட்டா உண்மையிலே வந்த நீட் கொஸ்டின் பேப்பருக்கு மேட்ச் ஆகுது. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எவனோ ஒருத்தன் இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்கான், அதனாலதான் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அது மேட்ச் ஆகி வந்திருக்குது. இதையே காக்னிசன்டா எடுத்துக்கிட்டு இதையே ப்ரூஃபா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறார். அப்ப அந்த ஸ்டேஷன்காரங்க அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. ஆனா இந்த பர்டிகுலர் செய்தி அவங்களுடைய சிபிசிஐடி மூலியமா மேலதிகாரிகளுக்கு போகுது, அது கவர்மெண்ட்டுக்கு போகுது. இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, காங்கிரஸ் டயத்துல நம்ம இத்தனை தடவை பேப்பர் லீக் ஆகி காங்கிரஸ் அரசு ஒத்துக்காம கோர்ட்டுக்கு போய் தான் அது இஷ்யூ ஆச்சு. ஆனா இந்த வட்டம் மோடி அரசு கோர்ட்டுக்கு எல்லாம் போல, யாருமே ஒண்ணும் பண்ணல. மோடி அரசே காக்னிசன்ட் எடுத்துக்கிறது. ஆமா இல்ல, கரெக்ட் தான். அப்ப இந்த டெலகிராம்ல வந்த இந்த கொஸ்டின் பேப்பரும் உண்மையிலேயே நீட்டுக்கு வந்த கொஸ்டின் பேப்பரும் நிறைய கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகுது. எல்லா கொஸ்டின்ஸும் இல்ல, நிறைய கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா இது லீக் ஆயிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால ரீ எக்ஸாம் வைடான் டாப்ல. இது மோடி அரசு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண நல்லதா கெட்டதா சொல்லுங்க? நல்லது தானே. அதாவது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரன் இதை பண்ணிருப்பானா? காங்கிரஸ்காரனோ திமுக காரனோ இருந்தா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்க. நீங்க கோர்ட்ல போய் பாருங்க, கோர்ட்ல தீர்ப்பு வரும்போது பாப்போம்னு சொல்லிருப்பானா இல்லையா திட்டுப்ப. ஆனா இவர் என்ன பண்றாரு, இல்லப்பா ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு, உடனே அதுக்கு விசாரணை கமிஷன் போடுன்னு சொல்லி ஒரு விசாரணை குழுவை போட்டு அவங்களும் ஒரு 2-3 நாள்ல கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த எவன் அதை லீக் பண்ணான்னு சொல்லிட்டு. அதாவது மராட்டி மொழிக்கு மொழிபெயர்ப்பு பண்றதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பரை அனுப்பி இருக்காங்க. அங்க மகாராஷ்டிரால ஒரு ஆள் அந்த மராட்டி மொழியில மொழிபெயர்ப்பு பண்றான்ல ஒரு ஆளு, அவன் இந்த கொஸ்டின் பேப்பரை இந்த டியூஷன் சென்டரா கோச்சிங் சென்டர் நீட் கோச்சிங் சென்டருக்காரன் அவனுக்கு கொடுத்துருக்கான். அப்ப அவனை புடிச்சுட்டானுங்க. புடிச்சு இவங்க ரீ எக்ஸாமும் வச்சுட்டாங்க. எக்ஸாம் நடந்துருச்சு, குழந்தைங்க படிச்சு முடிச்சு அதுவும் நல்லபடியா இருக்குது. இப்ப உடனே இவன் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவனுக்கு காரணம் தெரியாதவன் இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு, சைனாக்காரங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு மோடிக்கு அகேன்ஸ்டா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு டிராமா ஆடிட்டு இருக்கிறான் அந்த பயவுல. இவனுக்கும் இந்த மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் வெளிநாட்டுல போய் கடந்தான் எத்தனை நாளா. அபிதீப் தேவா இவன ஒருத்தன் அபிதீப் சென்றவன், அவனுக்கும் இந்த இந்திய மக்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் போய் அங்க கடந்தான் இத்தனை வருஷமா. இங்க உள்ள குழந்தைகளை பத்தி அவன் அக்கறைப்பட்டு இருக்கிறான். இப்ப அங்க இருந்து திடீர்னு ஓடி வந்து இங்க வந்து மோடிக்கு அகேன்ஸ்டா நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்றான். இந்த உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா எனக்கே ஒன்றும் புரியல தம்பி.
எனக்கு அன்னைக்கு ஒரு வெள்ளக்காரப்ப அன்னைக்கு இந்த ஆரவில்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது கேக்குறான், என்னதான் உங்க ஊர்ல அடிக்கடி உண்ணாவிரதம்ன்றாங்க, எங்க ஊர்ல எவனாச்சும் ஒருத்தன் நான் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொன்னா அரசாங்கம் சரி சாப்பிடாம இருந்து செத்து போட்டு விட்டு போயிடும். என்னமோ நம்ம தமிழர்களும் இந்தியர்களும் மாத்திரம் தான் இந்த மாதிரி ஓவர் அக்கறை. அவன் சாப்பிடாம இருக்கானா, அவன் சாப்பிடாம இருந்து போறான், நம்மளுக்கு என்ன நம்ம விட்டு போக மாட்டேன்றோம். அது நம்மளுடைய அக்கறை, அது நம்மளுடைய சென்டிமெண்ட். நம்ம இந்திய சென்டிமெண்ட்டை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க பாருங்க இந்த ஃப்ராட் பசங்க. ஆனா மக்கள் நம்ம யோசிக்கணும் முத. ஏண்டா நாங்க கஷ்டப்படுறான், ஒவ்வொருத்தனுக்கும் 2 கோடி ரூபாய் கேப்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு வரும்போது உண்ணாவிரதம் இருக்க வரமாட்டியாடா நீ? 25 லட்சம் ரூபாய் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான், அன்னைக்கு வரமாட்ட உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு நீ? எங்களுக்கு நாங்க கஷ்டப்படும் போது உண்ணாவிரதம் இருக்க மாட்டேன். காங்கிரஸ்காரன் டயத்துல 12 தடவை பேப்பர் லீக் ஆச்சு, இந்த 12 தடவை உண்ணாவிரதம் இருக்க வந்தியாடா நீ? அப்ப வரல. இப்ப இவரா மனசாட்சியோட அவரே என்ன பண்றாரு, ஐயோ தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு விசாரணை கமிஷன் வச்சு உடனே 3 நாள்ல கண்டுபிடிக்கிறாரு. என்னைக்காவது நீயோ உன் காங்கிரஸ்காரனோ திமுக காரனோ ஒரு தப்பு நடந்தா கண்டுபிடிச்சிருக்கியா? கரண்ட் இல்ல அப்படின்னா அணில் கடிச்சிருச்சுன்னு பொய் சொன்ன படுபாவி பயப்புள்ள நீ. இவரா கண்டுபிடிச்சது மாத்திரம் இல்லாம திருத்திக்கிறாரு. எந்த மனுஷன் இந்த அளவுக்கு நல்லவனா இருப்பான் சார்? இல்ல, நாடாளுமன்றத்துல அதை நாங்க பேச தயாரா இருக்கோன்றதையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த நாடாளுமன்றத்துல கோஷம் போடுறாங்க, அவையை நடத்த விடாம சதி பண்றாங்க. சார் இவன் வெள்ளக்கார பயல்களுடைய கூலி. இவனுடைய நோக்கம் இந்தியாவை எப்படியாவது பிரச்சனை பண்ணணும். இந்த பிரதமர் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரிய முதலைகள் சொல்றதை கேட்க மாட்டேன்றாரு. இந்திய நாட்டுக்காக லாயலா இருக்கிறாரு, இந்திய ஏழைகளுக்காக மிடில் கிளாஸ்க்காக லாயலா இருக்கிறாரு. அது எப்படி நீ இந்திய மிடில் கிளாஸ்க்காக பேசலாம்? ஒண்ணு நீ வெள்ளக்கார பையன் நான் சொல்றதை கேளு, இல்ல என்னுடைய கைக்கூலி ஊர்லயே மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க அரசியல் தலைவர்கள் இருக்கானுங்க, அவனுங்க சொல்றதை கேளு. என் கண்ட்ரோலுக்குள்ள வாண்டானுங்க இந்த பிரதமரை. ஆனா இந்த பிரதமர் என்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் என் நாட்டுக்காகவும் நான் லாயலா இருப்பேன்னு சொன்ன ஒரே பாவத்திற்காக எல்லா பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த மிடில் கிளாஸ்க்காக எந்த ஏழைக்காக இந்த பிரதமர் நிக்கிறாரோ அந்த ஏழைகள் எல்லாம் அதை என்னன்னு யோசிக்க மாட்டேன்றான். என்னைய ஒருத்தர் சொன்னார் சார், அரசாங்கம் அந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கல சார். அரசாங்கம் நல்ல அரசாங்கம், அதனாலதான் உன் கருத்துக்களை சொல்லுப்பா அப்படின்னு வெட்டிட்டு இருக்கு. இதே இந்திரா காந்தி அரசாங்கம் இருந்துச்சுன்னா உள்ள தூக்கி போட்டு மிதி மிதிச்சுக்கும், பாதி பேரை ஷூட் பண்ணி கொண்டிருக்கும். எமர்ஜென்சி இதுல எமர்ஜென்சி அந்த மாதிரி தானே கொண்டாந்தாங்க இந்திரா காந்தி. எல்லாரும் என்ன பண்ணாங்க, உள்ள வச்சு பொட்டு 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 நடிச்சு கொண்டாங்களா இல்லையா? இவர் அந்த மாதிரி பண்றாரா? இவர் மேல கல்லெறியோன்னு எரிஞ்சுக்கோன்னு பேசாம விட்டுட்டு இருக்காரு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் போய் நின்று அவ்வளவு பெரிய கலவரம் பண்றான், ஏதாவது ஒண்ணு பண்றாரா? அவன் அங்கிருந்து வரும்போதே நான் கலவரம் பண்ணதான் வரேன்ட்டு வர்றான். அவனுக்கு இடத்த கொடுத்து நீ போய் ஜந்தர் மந்தர்ல போராடிக்க வைப்பான்னு சொல்லி இடம் வேற கொடுக்குறாரு. இதுக்கு மேல ஒரு பிரதமர் எப்படி சார் டெமோக்ராட்டிக்கா இருப்பாரு? எப்படி சார் அவர் இன்னும் இங்க திட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. எனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனர் என்கிட்ட வெளிப்படையா சொன்னார், இந்த ஆள் ஏழைகளுக்காக ரொம்ப பேசுறாப்லப்பா அந்த மோடி, இந்த ஏழைகளுக்கு அறிவு கிடையாதுன்னு. என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? ஏழைனா எப்படி சார் அறிவு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? அதுக்கு அந்த ஆள் சொன்னது என்னன்னா, அவன் அறிவில்லாதனால ஏழையா இருக்கானா இல்ல ஏழையா இருக்கிறனாலதான் அவன் அறிவில்லாதவனா இருக்கிறானா அப்படின்ற கேள்வியை கேட்டாப்ல. எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது. இப்ப அந்த ஆள் கேட்கிற கேள்வியை நானுமே திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு. இத்தனை பேர் ஏழைகளுக்கு இந்த பிரதமர் மோடி இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கிறாரு, நாம ஏதாவது யோசிக்கணுமா? அப்ப நமக்கு தேவை என்ன? 2 சினிமாக்காரன் சினிமாக்காரி நமக்கு எவன் நல்லது பண்றானோ அவனையே போய் கடிக்கிறோமே, கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? நம்மள உணர்ச்சி வசப்படுத்த முடியுது ஈஸியா. அப்ப நாம இந்த விஷயத்தை யோசிக்கணும். நம்மளே நம்மளோட ஆயுதங்களை தயார் பண்ணி இந்தியாவை ஃபர்ஸ்ட் தடவை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரன் ஒரு குண்டு தொலைக்காத சட்டை கூட கொடுக்க முடியாம நம்ம பிள்ளைகளை எல்லாம் நடுரோட்ல குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு இருந்தான். அந்த டயத்துல எல்லா தீவிரவாத பயல்களும் உள்ள வெடி வச்சு எல்லாரையும் கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த பேர் என்ன, காங்கிரஸ் டயத்துல பார்லிமெண்ட் 2 தடவை கொலகார பயல்கள் தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணான். கோயம்புத்தூர்ல கொலை செஞ்சான், பாம்பேல கொலை செஞ்சான், எல்லா இடத்துலயும் நம்ம பிள்ளைகளை கொன்னுட்டு போனான். ஆனா இன்னைக்கு எப்படி எவனாச்சும் ஒருத்தர் உள்ள வர முடியுதா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு அந்த போராட்டத்துல. பாதி பேரு எந்தெந்த அமைப்புகள் அந்த தீவிரவாத சிந்தனைகளோட பங்களாதேஷ்ல இருந்து ஆதரவு எல்லாருலயும் வந்திருக்கு. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில பெரிய கூட்டம் சேர்ந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா? அதுல ஆல்மோஸ்ட் 80% பேரு பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரனுங்க. அது ஏன்னா ப்ரொஃபைல்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில எத்தனையோ 1000 பேர் சேர்ந்திருக்கிறதாக, எத்தனையோ லட்சம் பேர் ஏதோ இது இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அது இன்ஸ்டாகிராம்ல மத்ததுலயும் போய் செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிறவங்க எல்லாமே பங்களாதேஷ்காரன், பாகிஸ்தான்காரன். அப்ப இப்ப அங்க இருக்கிறான் பாருங்க, அந்த போராட்டத்துல நிக்கிறான் பாருங்க, அவன் தொப்பியை போட்டுக்கிட்டு கல்லெறிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்களேன்.
அங்க உள்ளவனே சொல்றான், அங்க வந்து குரானை போதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவனுடைய மத போதனைகள் எல்லாம் பண்ணிட்டு தர்றான். அப்ப நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும், இந்தியா ஒற்றுமையா இருக்கணும். அடுத்த 10 வருஷம் உலகம் ஃபுல்லா போர்ல போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே தகுதி இந்த தலைவருக்கு மாத்திரம்தான் இருக்கு. ஏங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு நேவல் பேஸே பெருசா கிடையாதுங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல இந்தியாவுக்கு நேவல் பேஸ் கட்ட போறாரு மோடி. அந்த நேவல் பேஸ கட்டக்கூடாதுன்னு இந்த ஆளு ராகுல் காந்தி போய் நின்றுட்டு இருக்கான். எதுக்கு நிக்கிறார் அவரு? அவன் சைனாக்காரன் சொல்லிட்டான் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால தான் அடுத்த போர் நடக்க போகுதுன்னு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல போர் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இன்னும் ஒரு சில வருடங்களா இல்ல ஒரு சில மாதங்களா தெரியல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால நடக்கும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கானா நம்ம அந்தமான் நிக்கோபாரை தாண்டி இந்த மலேசியாவுக்கு போற கடல் பாதை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால போர் அடிச்சதான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்குள்ள ஒரு அரிசி பெருக்க வராது. வெளியே இருந்து இங்க இருந்து நம்ம ஏற்றுமதி செய்யற எந்த பொருளும் வெளியவும் போகாது. அப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய இந்திய அரசோட கடமை. அதனாலதான் அவசரமா அங்க போய் நம்மளுக்கு நேவல் பேஸ் உருவாக்குறாங்க. அதை கட்டக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு விரோதமா போராடிக்கிட்டு இருக்கிறப்பல ராகுல் காந்தி கேட்டா அங்க ஒரு 4 மரத்தை வெட்டிடுவானுங்கன்னு சொல்லிட்டு, இந்தியாவுக்கு விரோதமான சக்திகள் நம்மள கட்டுப்படுத்தி நம்மள அழிக்க நினைக்குது. அந்த சக்திகளுடைய ஒரு பொலிட்டிக்கல் சபட்டேஜ் இந்த சம்பவம் இன்னைக்கு இப்ப டெல்லியில நடக்குது பாருங்க. அது ஏழைகள், மிடில் கிளாஸ் நாம ஒன்னா சேர்ந்து நிக்கணும் இந்த பிரதமருக்கு பின்னாடி. கொஞ்ச நாள் பொறுங்க. இந்த திருட்டு பசங்களை ஏன் திருட்டுத்தனமா இருக்கானுங்க கொஞ்சம் யோசிங்க. இந்த பிரதமர், நான் இந்த பிரதமர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணு வைக்கிறேன். இப்ப சைனான்ற நாடு இருக்குல்ல, அது வந்து நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். சைனான்ற நாட்டுல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நடத்தும் போது அங்க இதே மாதிரி கோச்சிங் சென்டர் நடந்திருக்கு. அவங்க சில பேர் அந்த எக்ஸாம் பேப்பரை வாங்கி இந்த கோச்சிங் சென்டர்ல லீக் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்பதான் எக்ஸ்ட்ரா அவனுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு சைனா என்ன பண்ணிருக்கு, எல்லா கோச்சிங் சென்டரையும் பேன் பண்ணிடுச்சு. இனிமே எவனுமே எங்க ஊர் சைனால கோச்சிங் சென்டர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டான். இப்ப இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல, இந்திய அரசியலமைப்புலயும் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது எவனா இருந்தாலும் ஒரே தகுதியோட போனோம்னு. ஒரு ஆட்டோக்கார பையன் அவனால வந்து 6 லட்சம் கொடுத்து கோச்சிங் சென்டர் போக முடியாது. ஆனா ஒரு பணக்கார வீட்டு பையன் 6 லட்சம் கொடுத்து ஒரு கோச்சிங் சென்டர் போறான்னா அப்ப அவனுக்கு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்திய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்த கோச்சிங் சென்டர் பேன் பண்ணணும். நம்ம எதுக்கு கோச்சிங் சென்டர்? உனக்கு என்சிஆர்டி புஸ்தகம் இருக்குது, உனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கானா இல்லையா? அதை வச்சுட்டே நீ பரீட்சை எழுதுறா. உனக்கு கோச்சிங் சென்டர் ஒண்ணு எதுக்கு இருக்கணும்? ஒரு ஸ்கூல் நடத்துறேன், லைசன்ஸ் வாங்கி ஸ்கூல் நடத்தணும். இந்த கோச்சிங் சென்டர் நடத்துறவனுக்கு ஒன்று லைசன்ஸும் தேவையில்லை. அவன் வாட்டுக்கு ஒரு டப்பா போட்டு தலைக்கு 6 லட்சம் வாங்கிட்டு கோச்சிங் சென்டர்னு பண்ணிட்டு அப்புறம் வர்ற காசை வச்சு இந்த மாதிரி மகாராஷ்டிரால மொழிபெயர்ப்பு ஆகக்கூடிய பேப்பரை எல்லாம் வந்து வாங்கி அதை லீக் பண்ணி விட்டு இந்த திருட்டு பேருக்கு இவங்க திருட்டுத்தனம் பண்ணுவானுங்க. மெடிக்கல் காலேஜ் ஓனர்களும் இந்த கம்யூனிஸ்ட்காரனுங்களும் வெளிநாட்டு சக்திகளும் இது ஒரு இதா மாத்தி எல்லாத்தையும் ஊரடிச்சு வலையில போடுமா? இந்த கோச்சிங் சென்டர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நீட் கோச்சிங் சென்டர், அது கோச்சிங் சென்டர் இருக்கான்ல, இவன் எல்லாத்தையுமே முதல்ல பேன் பண்ணணும். சைனாக்காரன் அதை பண்ணிருக்கிறான். இப்ப நாங்களுமே நம்ம எம்பி கிட்ட சொல்லி இருக்கிறோம், நாங்களும் அதை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுடைய தலைவர்கள்கிட்ட இந்த மீடியா மூலியமாவும் சொல்லிக்குவோம், கோச்சிங் சென்டர்லாம் தேவையில்லை. சைனாக்காரன் பேன் பண்ணிருக்கான்ல, அவன் ஊர்ல உள்ள கோச்சிங் சென்டர், நம்மளும் கோச்சிங் சென்டர் பேன் பண்ணுவோம். என்சிஆர்டி புஸ்தகம் இருக்கு, வாத்தியார் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாரு, போதும். நீ பரீட்சை எழுதி அதுல உனக்கு என்ன முடியுமோ முடிச்சுக்கோ. அது எதுக்கு கோச்சிங் சென்டர்? இந்த கோச்சிங் சென்டர் இருக்கிறனால தானே இங்க காசு கொடுத்து லீக் பண்றானுங்க. இது எங்களுடைய ரிக்வெஸ்ட். பிரதமர் பின்னாடி நம்ம நிக்கணும். இந்த நாடு ரொம்ப முக்கியம். கட்டாயமா இதை பத்தி எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க.